பல சமயங்களில் நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது போகிறது. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நமக்கு பழக்கமான மனிதர்கள், நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்த மனிதர்கள், பிரபலமான மனிதர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்கள், அவர்கள் மீது நம்மை அறியாதபடி நம்முடைய நம்பிக்கை போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மீது இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலத்திற்காக அவரை நம்முடைய நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், ஆண்டவர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் அவரே எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்தி தருவார் என்று ஒவ்வொரு காரியத்திற்கு கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். அது நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கற்பனையை நான் கை கொள்ளுவேன், நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், நீங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும், நான் உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன்னு ஒப்பு கொடுக்கறீங்களா? உங்க வாழ்க்கை இனிமையா மாறிடும். தந்து தேற்றி நீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய. എന്റെ യേശുവാക്കു മാറാത്തോ,